எக்ஸாம் நெருங்குதுங்க, குழந்தை எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கேட்குறீங்களா? அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை 10 மணி நேரம் படிக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை 11 மணி நேரம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்குறீங்களா? தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்கூலில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்குது, நம்ம ஊரில் சம்மர் எக்கச்சக்கமாக வெயில் ஜாஸ்தி இருக்குது. அதுவும் இல்லாமல் டீச்சர் வேறு நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நீங்களும் கொஞ்சம் மைண்டு ஓப்பனாக இல்லாமல் குழந்தைக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கஷ்டங்க. 2 பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தீங்கன்னா நல்லது. இல்லை ஒருத்தர் வேலைக்கு போனீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் இருங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா விபரீதமான முடிவுகளுக்கெல்லாம் குழந்தைங்க வந்துடுறாங்க. தயவு செஞ்சு அவங்கள காம்படேட்டிவ் மைண்டில் இப்போலேருந்தே கொண்டு போகாதீங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுடுங்க. மனசில் என்ன இறங்குதோ அதை எழுதிட்டு வாப்பா, நீ என்ன வந்தாலும் சரி. இன்னி காலகட்டத்தில் பாருங்கள், நீங்கள் என்ன படித்தாலும் படிக்காட்டியும் ஒரு வேலை காத்திருக்கு. ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம், பிழைக்கலாம். அதனால் ப்ரெஷர் ரொம்ப கொடுத்து குழந்தைங்கள மனசளவில் பாதிப்பு உண்டாக்காதீங்க. உங்கள் பிட்டு நீங்கள் செய்யுங்க, அடுத்தவங்க பிட்டு அடுத்தவங்க செய்யட்டும்.